செப்டோபிளாஸ்டி அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது போன வீடியோவில் சொன்ன மாதிரி டீவியேட்டட் நேசல் செப்டம், அதாவது மூக்கு தண்டு கோணையாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பண்ணுற கரெக்டிவ் சர்ஜரிக்கு பேர் தான் வந்து செப்டோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கு தண்டு இருக்கு இல்லையா, உள்ள இருக்கிற மூக்கு தண்டு, ரெண்டு நேசல் கேவிட்டிக்கு நடுவில் இருக்க மூக்கு தண்டை வந்து எந்தெந்த பார்ட்லாம் டீவியேட் ஆயிருக்கோ அந்தந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை நேராக்குற சர்ஜரிக்கு பேர் தான் வந்து செப்டோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வெளிப்புறமா எந்த ஸ்காரோ கட்டோ எதுவுமே வராது. எல்லாமே மூக்குக்குள்ள எண்டோஸ்கோப்பியா மானிட்டரை பார்த்து தான் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ வெளிப்புறமா ஆபரேஷன் பண்ண எந்த தடவுமே நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர். டே கேர் ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு நாள் காலையில நீங்க அட்மிட் ஆவீங்க, அட்மிட் ஆன உடனே சர்ஜரி பண்ணி அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ ஆபரேஷன் முடிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூக்குலையும் வந்து நேசல் பேக் வச்சு அடைச்சிருப்பாங்க. இதை ஒரு 24 hours கழிச்சு அதை யூஸ்வலா எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மூக்கோட ஷேப்பை, வெளிப்புற தோற்றத்தை மாற்றுகிற சர்ஜரி கிடையாது. இது வந்து உள்ள இருக்க ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ற சர்ஜரி, அவ்வளவுதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். உங்களுக்கு சிம்டமேட்டிக்கா டீவியேட்டட் நேசல் செப்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செப்டோபிளாஸ்டி பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். தேங்க்யூ.